முருகனின் மறைந்த கதைகள் டே 7 வேல் உருவாகும் தருணம். தெய்வீக உலகம் முழுவதும் ஒரு தெய்வீக அதிர்வு பரவியது. ஷண்முகனின் 6ஆம் முகத்தில் எரிந்த அக்னி இன்று ஒரு வடிவம் எடுக்கப் போகிறது. அந்த அக்னி சாதாரண தீ அல்ல, அது சக்தியின் மூல தீ. பிரபஞ்சத்தை உருவாக்கும் சக்தியும் அதை காப்பாற்றும் சக்தியும் அதே தீயில் இருந்தது. அந்த நேரத்தில் பார்வதி தேவி தியானத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் உள்ளத்தில் ஒரு தெய்வீக ஒளி பெருகியது. அவள் கரங்களிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒளி அக்னியின் தீயுடன் ஒன்றிணைந்தது. அந்த இணைப்பு நடந்த நொடியில் ஒரு ஒளிக்கதிர் வானத்தை பிளந்தது. அந்த ஒளிக்கதிர் மெதுவாக ஒரு வடிவம் எடுத்தது. முனை கூர்மையானது, உடல் ஒளியாலானது. அதன் முனையில் யுகங்களின் சக்தி தங்கியது. அது வேல், ஷண்முகனின் தெய்வீக ஆயுதம். தேவர்கள் அதைக் கண்டு நடுங்கினர். அது அழிவின் ஆயுதம் அல்ல, அது அநியாயத்தை முடிக்கும் ஆயுதம். அது அகம்பாவத்தை உடைக்கும் ஆயுதம். அது தரகாசுரனின் முடிவை எழுதும் ஆயுதம். வேல் ஷண்முகனின் கைகளில் வந்த நொடியில் அவன் 6 முகங்களும் ஒரே நேரத்தில் பிரகாசித்தது. அவன் கண்களில் ஒரு புதிய தீர்மானம் பிறந்தது. இப்போது அவன் ஒரு தெய்வ குழந்தை மட்டுமில்லை, ஒரு போர் வீரன், ஒரு பாதுகாவலன், ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம். நாளை டே 8 முதல் பயிற்சி. வேலை முதன்முறையாக ஷண்முகன் எப்படி பயன்படுத்தினார்? தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ரகசியம் திறக்கிறது.